ஹை டு ஆல். இந்த வீடியோஸில் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா அவர்கள் எழுதின புத்தகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம் ஆஸ்பெக்டான விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோஸில் தமிழ்நாடு மற்றும் காங்கிரஸ் உறவு, தமிழ்நாட்டுக்கும் காங்கிரஸுக்கும் உறவு எப்படி இருந்துச்சு, மிதவாதிகள் தமிழ்நாட்டில் யார் யார், தீவிரவாதிகள் தமிழ்நாட்டில் யார் யார் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சென்னைக்கும் காங்கிரஸுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்ச்சி இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய டைம் சென்னையில் காங்கிரஸுடைய மாநாடு நடந்திருக்கு. எப்போது 1887, 1894, 1898, 1908, 1923, 1927. இந்த வருடங்கள்லாம் சென்னையில் இந்திய தேசிய இயக்கத்துடைய மாநாடு நடந்திருக்கு. எக்ஸாமில் கேட்பாங்க, சென்னையில் எந்தெந்த வருஷம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டைம் முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் தலைமை தாங்கியிருக்காங்க. எப்போது 2 டைம், ஒன்று 1920, சரியா, ஒன்று 1920 கவுஹாத்தியில் ஒரு மாநாடு நடக்கும். எப்போது கவுஹாத்தியில் 1920 ஒரு மாநாடு நடக்கும். சரி, அதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி விஜயராகவாச்சாரியார், தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி விஜயராகவாச்சாரியார் தலைவராக இருப்பார். அதே போல் 1926 அதே கவுஹாத்தியில் ஒரு மாநாடு திரும்ப நடக்கும். சரியா, அதே கவுஹாத்தியில் மாநாடு நடக்கும் 1926. ஸோ அப்போது எஸ் சீனிவாச ஐயங்கார் அப்படின்ற தமிழகத்தை சேர்ந்த தலைவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பார். இது ரெண்டும் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரம்பகால காங்கிரஸ் தலைவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஆங்கில கல்வி, ஆங்கில கல்வி இங்கிலீஷ் எஜுகேஷன் பெற்றிருந்தாங்க. செல்வாக்கு மற்றும் செல்வம் கொண்டவர்கள். ஏன்னா நிறைய தலைவர்கள் வக்கீல் தொழில் மேற்கொண்டாங்க. செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவங்களாக இருந்தாங்க. சரியா, அடுத்து பிரிட்டிஷுக்கு ரொம்ப விசுவாசியாக இருந்தாங்க. சரியா, பிரிட்டிஷுக்கு ரொம்ப விசுவாசியாக இருந்தாங்க. ராணி விக்டோரியா இறக்கும்போது அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப தெளிவாக வெளிப்பட்டுச்சு அப்படின்னு இந்த புத்தகத்தில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சரியா, ராணி விக்டோரியா எப்போ இறந்துருப்பாங்க, 1901. அவங்க இறந்த பொழுது இந்த காங்கிரஸ் தலைவர்களுடைய விசுவாசம் ரொம்ப தெளிவாக வெளிப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஹிந்து, அப்புறம் சுதேசமித்திரன், இது போன்ற பத்திரிகைகள் மக்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துச்சு. அரசாங்கத்தை டைரெக்டாக எதிர்க்காமல் மறைமுகமாக வேறு விஷயங்களை விமர்சனம் செஞ்சாங்க. அரசாங்கத்தை டைரெக்டாக எதிர்க்காமல் விமர்சனம் பண்ணாங்க அப்படின்ற பாயிண்ட்டையும் இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸில் வேறு என்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, வங்காள பிரிவினை எல்லாருக்குமே தெரியும், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905. ஜப்பான் ரஷ்யாவை போரில் தோக்கடிக்கும் 1904 to 1905. இதெல்லாமே தெரிஞ்சது தான். தமிழ்நாட்டில் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு தேசிய உணர்வை அதிகரிச்சிருக்கும். தமிழ்நாட்டில் இந்த விஷயங்கள்லாம் ஒரு தேசிய உணர்வை என்ன பண்ணியிருக்கோம், அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டுடைய மிதவாதிகள், மாடரேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. பார்த்தோம் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலேவே இவரை ஃபாலோ பண்ணவங்கள என்ன சொல்லுவாங்க, மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, மிதவாத இயக்கத்துடைய தலைவராக யார் செயல்பட்டாங்க, யார் இருந்தாங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. முக்கிய தமிழ்நாட்டு மிதவாதிகள் யார் யார் அப்படின்னா, விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசாமி ஐயர், வி கிருஷ்ணசாமி ஐயர், டிஆர் வெங்கட்ராம சாஸ்திரி, ஜிஏ நடேசன். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்த முக்கியமான மிதவாதிகள். இதில் கோபாலகிருஷ்ண கோகலேக்கு ரைட் ஹேண்டு, வலது கையாக செயல்பட்டவர். கோபாலகிருஷ்ண கோகலேக்கு வலது கையாக செயல்பட்டவர் யார் அப்படின்னா விஎஸ் சீனிவாச சாஸ்திரி. எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த விஎஸ் சீனிவாச சாஸ்திரியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டும் எக்ஸாமில் கேட்டிருக்கான். மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டு தலைவர் யார் அப்படின்னா விஎஸ் சீனிவாச சாஸ்திரி. கோபாலகிருஷ்ண கோகலேவுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கக்கூடியவர் யார், விஎஸ் சீனிவாச சாஸ்திரி. சரியா, அடுத்து இதில் வேறு என்ன எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸில் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, இதில் பிஎஸ் சிவசாமி ஐயரும் வி கிருஷ்ணசாமி ஐயர், இந்த 2 பேரும், பிஎஸ் சிவசாமி ஐயரும் வி கிருஷ்ணசாமி ஐயரும் 1914 முன்னாடி சென்னை மாநில கவர்னர் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்றிருப்பாங்க. 1914 முன்னாடி சென்னை மாநில கவர்னர் ஆட்சிக்குழுவில் இவங்க 2 பேரும் இடம்பெற்றிருப்பாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த ஜிஏ நடேசனை பற்றி ஒரு பாயிண்ட் எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க. என்ன அப்படின்னா, இந்தியன் ரிவ்யூ அப்படின்ற பத்திரிகையோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஜிஏ நடேசன்.
இந்தியன் ரிவ்யூ அப்படின்ற பத்திரிகையோடைய ஆசிரியர் யார்? ஜி.ஏ. நட்டேசன். இதெல்லாம் எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸில் கேட்கக்கூடிய பாயிண்ட். அடுத்து மிதவாதிகளுடைய அம்சங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலும் பிராமண குடும்பத்தை சேர்ந்த மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. பெரும்பாலும் இந்த மிதவாதிகள் வந்து பிராமண மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. எக்ஸாமில் இந்த பாயிண்ட்டை கேட்கலாம். அதே போல் லாயர்ஸ் வழக்கறிஞர்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க. கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணாங்க. மின்டோ மார்லி சீர்திருத்தத்தை என்ன பண்ணாங்க? இவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாடரேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மின்டோ மார்லி சீர்திருத்தத்தை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் 1917 கரெக்டாக ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் 20 1917 அன்றைக்கி வெளிவந்த மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் அறிக்கையை இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? வரவேற்று இருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரிட்டிஷுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? விசுவாசியாக இருப்பாங்க, பாசிட்டிவாக இருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து டையாட்சி, இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதையும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? சப்போர்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து வேறு என்ன குறைபாடுகள் நம்ம இருந்துச்சு எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸில், வேறு என்ன பாயிண்ட் வந்து அந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா, ரவுலட் சட்டத்திற்கு எதிராக சத்தியாகிரகம் வந்து என்ன பண்ணியிருப்பார்? காந்தி வந்து கொண்டு வந்திருப்பார். அதை வந்து இவங்க என்ன பண்ணலை? சப்போர்ட் பண்ணலை. எக்ஸாம்பிளுக்கு விஎஸ் சீனிவாச சாஸ்திரி போன்ற தலைவர்கள் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சத்தியாகிரகத்தை ஆதரிக்கவில்லை. சரியா? காந்தியோடைய போராட்டத்தில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதனால தான் காந்தி வந்து அவருடைய ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு தமிழ்நாடு தீவிரவாதிகளுடைய ஆதரவை நாட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இவங்க சப்போர்ட் பண்ணலை. சரியா? அதனால் காந்தி தனது ரவுலட் சத்தியாகிரகத்திற்கு தமிழ்நாடு தீவிரவாதிகளுடைய ஆதரவை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் டைப்பில், ரீசனிங் டைப்பில் கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பாலகங்காதர திலக். ஸோ பாலகங்காதர திலக்கை வந்து ஃபாலோ பண்ணவங்களை என்ன சொல்லுவாங்க? தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாமில் கேட்பாங்க. சரியா? அடுத்து தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? சேலம் விஜயராகவாச்சாரியாரை தமிழ்நாட்டின் தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார். எக்ஸாமில் இந்த பாயிண்ட்டை கேட்டிருக்கான். அதே போல் தென்னாட்டின் பூனா அப்படின்னு சொல்லி சேலத்தை சொல்லுவாங்க. இதுவும் எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தென்னாட்டின் பூனா என்று அழைக்கப்படக்கூடிய ஊர் எது? சேலம். இந்த பாயிண்ட்டும் எக்ஸாமில் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டு தீவிரவாதிகள், முக்கியமான தீவிரவாதிகள் யார் யார் அப்படின்னா, சி ராஜகோபாலாச்சாரியார், டி.எம். நாயர், கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ஏ ராமசாமி ஐயங்கார். ஸோ இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான தீவிரவாதிகள். இவங்க கூட இன்னொருத்தரும் வருவார், டி ரங்காச்சாரியார். டி ரங்காச்சாரி. சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க, டி ரங்காச்சாரி. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான தீவிரவாதிகள். இதில் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம், சேலம் விஜயராகவாச்சாரின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ சேலம் விஜயராகவாச்சாரியருடைய பாசறையில் பயிற்சி பெற்றவர் தான் யார்? ராஜாஜி. ஸோ சேலம் விஜயராகவாச்சாரியோருடைய பாசறை அப்படின்னா அவருக்கு கீழே, சரியா, ஒரு அமைப்பு வந்து அவங்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி சேலம் விஜயராகவாச்சாரியருடைய பாசறையில் பயிற்சி பெற்றவர் தான் யார்? சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய சி ராஜகோபாலாச்சாரி. ஓகேவா? ஸோ இதுவும் எக்ஸாம்ஸில் கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ தமிழ்நாட்டுக்கும் காங்கிரஸுக்கும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆரம்பகால தலைவர்கள் வந்து எப்படி இருந்தாங்க, மிதவாதிகள் எப்படி யார் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, தீவிரவாதிகள் தமிழ்நாட்டில் யார் அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை வந்து பெல் பட்டனை அமைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வீடியோஸ் வந்து எங்கேஜாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து ஒரு வைடான ஆடியன்ஸ்க்கு வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணும். ஸோ அவங்களும் இந்த வீடியோஸை பார்த்து என்ன பண்ணுவாங்க? பயன்பெறுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸை பற்றின கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, இல்லை என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் மென்மேலும் வளருவீங்க. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.